ஸோ ஜாவாவில் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து எந்த ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுறப்ப வி நீட் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல வந்து நிறைய இன்டர்ஃபேசஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வந்து இருக்கு. இது என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் இல்லை அப்படின்னா நம்ம இந்த கலெக்ஷன் வந்து ஐட்ரேட் பண்றது இல்ல அந்த கலெக்ஷன் மேனிபுலேட் பண்றது எல்லாமே வந்து நம்ம ஓன் அல்காரிதம் ஓன் கிளாஸஸ் வந்து எழுதணும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் ஜாவா டீம் பில்ட் பண்ண கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ் வந்து குரூப் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணது தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாவால வந்து கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல நிறைய இன்டர்ஃபேசஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் வந்து இருக்கு. ஹை லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 3 இன்டர்ஃபேசஸ் வந்து இருக்கும். ஒன்னு வந்து லிஸ்ட், இன்னொன்று வந்து செட், இன்னொன்று வந்து கியூ. இப்போ இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கலெக்ஷன்ல வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுவோம். அதே போல நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட் வேணும் அப்படின்னா we go for the list interface. லிஸ்ட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா அரே லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட். இப்போ அரே லிஸ்ட் வந்து மெயினா வந்து நம்ம frequent read இருக்குன்னா நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லிங்க் லிஸ்ட் வந்து frequent read and update இருக்கு அப்படின்னா we go for the linked list. பட் the set interface எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலெக்ஷன்ல வந்து we don't want the duplicate elements. அந்த மாதிரி சினாரியோல வந்து we go for the set வந்து ஆர்டர் கிடையாது. இப்போ லிங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் கலெக்ஷன், செட் வந்து ஆர்டர் கிடையாது. இப்போ செட்ல வந்து ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட் இப்படிலாம் இருக்கு. நீங்க பேசிக்கலி ரீட் ஆபரேஷன் வந்து ஹெவிலி பண்ணுவீங்கன்னா யூ கேன் சூஸ் ஹேஷ் செட். இல்ல உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தி லிங்க்டு செட், லிங்க்டு ஹேஷ் செட். இல்ல உங்களுக்கு வந்து ஷார்ட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தி ட்ரீ செட். ட்ரீ செட் வந்து நேச்சுரல் ஆர்டர் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணும். ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா கியூ இன்டர்ஃபேஸ். கியூ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ற அல்காரிதம் பேஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்கலி கியூ வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, லைக் தியேட்டர்ல வந்து நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து frequently using implementation class பாத்தீங்க அப்படின்னா priority queue வந்து பண்ணுவாங்க. ஏன்னா queueல வந்து you can again apply some priority logic பண்ணி எந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிட்ரைவ் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து கியூ. ஓகே, மேப் இன்டர்ஃபேஸ். இந்த மேப் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேரை வச்சு பண்றது தான் வந்து இந்த மேப் இன்டர்ஃபேஸ். மேப் இன்டர்ஃபேஸ்ல வந்து டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப், அதே போல ட்ரீ மேப் அப்படிலாம் இருக்கு. இப்போ ஹேஷ் மேப் வந்து எப்போ நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, frequent read இருக்கிறப்ப நீங்க ஹேஷ் மேப் யூஸ் பண்ணணும். ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னா யூ நீட் டு சூஸ் லிங்க்டு ஹேஷ் மேப். நீங்க ஷார்ட்டிங் வந்து பேஸ்ட் ஆன் த கீ வந்து நீங்க ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு சூஸ் ட்ரீ மேப் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஹை லெவல்ல என்னென்ன செட் இன்டர்ஃபேசஸ் இருக்கு, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் இதை இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல் டீடைல்டா வந்து நான் கவர்